சொல்லும்போது ஹீரோயின் செலெக்ஷன் எப்படின்னா, எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க. நான் ஹால்ல வெயிட் பண்ணுவேன். ஆஃபீஸ்ல வந்து ரூம்ல கதை கேட்பாங்க. டைரக்டர் வந்து கதை சொல்லுவாரு. சொல்லி முடிச்சோனே, "கதை சூப்பரா இருக்கு." ரன் ஆஃப் டைரக்டர்னோன ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு. புரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோனே வருவாங்க. வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோனே, "கதை ரொம்ப சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. யார் பேரா பண்றா?" அப்படின்னோனே, "பாலா." அப்படின்னோனே, "பாலாவா? சரி நான் சொல்றேன்." அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க மேல தப்புலாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும். "கதை சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. யார் ஹீரோ? பாலா." ஐய்யய்யோ! அப்படின்ற மாரி ஒரு 10 பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னோனே எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் கதை சொல்ற ஆரம்பிக்கும்போது நான் வரமாட்டேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் ஹால்ல வெயிட் பண்ணுவேன். என்ன சொல்றாங்கன்னு பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்ல. ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. கட் பண்ணா 51வது ஆள் லாஸ்ட்டா வந்தாங்க தான் விநாயக் மகாதேவன்ற மாரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கப்புறம், கதை பிடிச்சிருக்கு. யார் ஹீரோன்னு கேட்டு பாலா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னோனே, அது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலா